வணக்கம் நேயர்களே. வார வாரம் புது புது விஷயங்களை தேடிச் சென்று அலசி ஆராயும் நம் பயணங்கள் நிகழ்ச்சியில் நாம் இந்த வாரம் காண இருப்பது அக்காலங்களில் சித்தர்கள் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் வாழ்ந்த ஒரு சித்தர்களின் வரிசையில் வருகிறார் இந்த மாயம்மா. இவர் பல 100 ஆண்டுகளாக இப்புவியில் இதே தோற்றத்துடன் பல இடங்களில் வாழ்ந்ததாக சித்தர்கள் சொல்லியும் எழுதியும் இருக்கிறார்களாம். இந்த மாயம்மா இந்தியாவின் கைலாசம், காசி, திபெத் என பலவிதமான புண்ணிய தலங்களில் இருந்து தவத்தை முடித்து இறுதியில் கன்னியாகுமரி வந்து அடைந்தார் என கூறப்படுகிறது. என் பெயர் ராஜேந்திரன். மாயம்மாவுடைய சீடனாக நான் 30 வருஷத்துக்கு மேலே இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில் நிர்மாணித்து இதை கட்டியது எல்லாமே நான் தான். பக்தர்களுக்காக பல வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். இங்கே நல்ல முறையில் ஜனங்க தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி அவருடைய அருள் எல்லாம் பெற்று போகணுங்கிற ஒரே கருதுனால நாங்கள் எல்லாம் செஞ்சு சேவையாக நினச்சி செய்துக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. துளசியால் உடல் ஆரோக்கியம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர். அவற்றை கண்கூடாக பார்த்தவர்கள் ஒரு சிலரே. அவ்வாறு நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இவர். நான் அம்மா ஒரு தடவை பார்க்கறதுக்காக 87 நினைக்கிறேன் கரெக்டாக. அப்போது பார்க்கறதுக்காக வரேன். வரும்பொழுது பஸ்ஸில் இருந்து ரோட்டில் கீழே இறங்குறாங்க. நான் சைக்கிளில் வரேன். அப்போ பஸ்ஸுலேருந்து இறங்குறாங்க ஒரு 6 பேர். இங்கே மாயம்மா வந்திருக்காங்களாமே, அது எந்த இடம்னு சொல்லி கேட்டாங்க. நான் பாருங்கதா அந்த வீடு, நானும் அங்கே தான் போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அன்றைக்கி வந்து தான் நானும் அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. நானும் காலத்துட்டு கும்பிட்டு உட்காந்துட்டேன். அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு அந்த 5 பேர் தொட்டு கும்பிட்றாங்க. எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுது. ஒரு அம்மா கடைசியாக தொட்டாங்க. தொட்ட உடனே அந்த அம்மாவை தொடாமல் இவங்க அலற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஓன்னு ரொம்ப ஒரு பெரிய வியாதி அட்டாக் பண்ண மாதிரி அலற ஆரம்பித்தாங்க. நான் கூட பயந்துட்டேன். என்னடா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தாங்களே இப்போ திடீர்னு கத்துறாங்கன்னு நினச்சி பார்த்தேன். அந்த அம்மாவை தொடவே மாட்டேன்ட்டாங்க. தொடலை. ஆனால் அந்த அம்மா காலை பிடிச்சிக்கிட்டு முழங்கால் மேலே தலையை வச்சுக்கிட்டு அழுவுது. அப்போ கூட வந்த ஒரு அம்மா நீயும் பொண்ணு அதுவும் பொண்ணு, பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரியிலேயே முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப வியாதியாக இப்போ ரொம்ப அவஸ்தைப்படுதுமா, கொஞ்சம் காப்பாற்றுமா, உன்னை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அம்மா அழுதுகிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே அழுகுறாங்க. அவங்க அப்பா மாயம்மா அந்த அணத்துறது நின்று போச்சு. அணத்துறது நின்னது ஒரு 10 செகண்ட் கழித்து அந்த அம்மா முழங்கால் மேலே தலையை வச்சுட்டு அழுவுது அந்த வியாதி உள்ளவங்க. அப்போ அந்த மாயம்மா அந்த அம்மா தலை மேலே கையை வச்சு ஒரு 5 செகண்ட் அப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் 3 தடவை நீவுறாங்க. நீவிட்டு ஒரு சந்தோஷமான முறையில் ரொம்ப முகம் தளன்ட்டு கலகலன்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிப்பாக அந்த அம்மாவை எந்திரிக்க சொல்கிறாங்க. அப்போது உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சித்தர்கள் பாடலில் இந்த மாதிரி நோய் உள்ளது வாங்குவதும் தாங்குவதும் எளிதாம்னு சொல்லி திருமூலர் எழுதியிருக்கிறாரு. அதை நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன். அன்னைக்கு கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் அம்மா இருந்த காலத்தில் அவரை கண்டு வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்ற இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மிகவும் வித்தியாசமானது. முதலாக அன்னையை பார்த்தபோது எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லையாம். அவரை தொடர்ந்து கவனித்து அவர் பின்னாலேயே சென்று அவருக்கு சீடராக மாறினார் இவர். அந்த காலத்தில் 1970 நான் அம்மாவை தற்செயலாக பார்த்தேன். பார்க்கும்போது அம்மா ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் இருந்தாங்க. பசி, தாகம், வெயில், மழை, காற்று இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க பாடல ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கடற்கரை ஓரத்தில். அப்போ பசியை பற்றி அவங்க கவலைப்பட்டதில்லை. வெயில் அடிக்கும் தண்ணி தாகம் எடுத்து தண்ணி குடித்தது கிடையாது, சாப்பிட்டதில்லை. அப்படியே ஒரு மனிதனால் இருக்க முடியுமா?
அப்படின்னு நான் நினைக்கும் போது இவங்க மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தொடர்ந்து பல மாதங்கள் அவங்கள நான் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இப்படியே தான் இருந்தாங்க அவங்க. அதனால் ஒரு ஈர்ப்பு சக்தி என்னை அவங்க பாலில் கொண்டு போயிடுச்சு. கொண்டு போனால் நானே அவங்கள சீடன் ஆகிட்டேன். அதே மாதிரி நானே ஒரு 13 வருஷம் இங்கே கடற்கரையிலே தெரிஞ்சேன். இது கடைசியில் தான் அம்மா கூட இங்கே நேரடியாக என்னை கூட்டிகிட்டு இங்கே வந்தாங்க இந்த ஊருக்கு. அதுலேருந்து அம்மாவோட சீடனாக இருந்ததுனால அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் நிறைய செய்ய வேண்டியதுக்காக இதை நிர்மாணித்து ஒரு நல்ல முறையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படி தான். அது சேவை தொடரட்டும்னு மக்களுடைய நல்ல ஆதரவோட மக்களுடைய அமைதிக்காக இதை செஞ்சுருக்கிறோம். நிறைய பேர் வர்றாங்க. இந்த மாயம்மாவை பற்றி பல மெய்ஞானிகள் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்களில் பூண்டி மகான், கசாவனம்பட்டி மௌன ஜோதிகள், கோடி சுவாமிகள், மருந்துவாள் மாலைநாயனார் சுவாமிகள் இவர்களெல்லாம் இந்த மாயம்மாவை கன்னியாகுமரி அம்மன் என்றே கூறியிருக்கிறார்களாம். ஏனென்றால் ஒரு மெய்ஞானியை பற்றி மற்றொரு மெய்ஞானியால் தான் அவர் ஞான நிலையை பரிபூரணமாய் அடைந்தவர் என உலக மக்களுக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவரை மெய்ஞானியாக ஏற்றுக்கொள்ளலாம். இந்த மாயம்மா அவர்கள் தன்னை பற்றி எதுவும் வெளிக்காட்டிக் கொள்ளாமலே இருந்தாராம். அருள்வாக்கு, மாயாஜாலம், சொற்பொழிவு, சித்து விளையாட்டுக்கள் இவையெல்லாம் அம்மாவிடம் இல்லை. ஆனால் இதுபோன்ற விஷயங்களில் சம்பந்தப்பட்டவர்கள், யோகம் ஞானம் போன்ற மார்க்கங்களில் உள்ளவர்கள், சந்நியாசிகள், பிரம்மச்சாரிகள் போன்றோர் பணிவோடு வணங்கி செல்வார்களாம். இந்தியாவிலுள்ள உண்மையான யோகிகளும் ஞானிகளும் அம்மாவை பற்றி தன்னுடைய சீடர்களிடம் எடுத்துரைக்கலானார்கள். பாமர மக்களும் எடுத்துரைத்ததால் அன்னையை பற்றி பொதுமக்களுக்கு தெரிய வந்தது. அம்மாவை தேடி வந்த பக்தர்களின் குறைகள் தீரத் தொடங்கின. தீர்க்க முடியாத பல நோய்களையும் அம்மாவின் கை தரிசனம் போக்கியது. இச்செய்திகள் அனைத்தும் பக்தர்கள் மூலமாக வெளி உலகிற்கு பரவத் தொடங்கின. இதனால் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மாவை தேடி வந்து வணங்கத் தொடங்கினார்களாம். ஆனால் அம்மா அவர்கள் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டார்களாம். அம்மா நீண்ட காலமாக கன்னியாகுமரி கடலில் இருந்திருக்கிறாங்க. கடல்லே போவாங்க, கடல்லே வருவாங்க. இப்படி தான் அவங்க இருந்தாங்க. 40, 50, 60 நாய் வரைக்கும் வளர்த்தாங்க. அவங்கள கூட்டி போய் கடையில் போவாங்க. போனால் கடையில் உள்ள இந்த பூரி வடை இட்லிலாம் தூக்கி நாய்க்கு எடுத்து போட்டுருவாங்க. நாய் சாப்பிடும். ஏராளமான பக்தர்கள், பல கோடி பக்தர்கள் பார்த்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. இந்திய ஜனாதிபதி வரைக்கும் அம்மா தரிசனம் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு யோகிகள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஞானிகள் எல்லாமே பல பேர் அம்மாவை ஆசை வாங்கியிருக்காங்க. இந்த இந்தியாவில் பல பேர் தெரியாத இடமே கிடையாது அம்மாவை. ஆனால் வெளியில் ஜனங்களுக்கு, பாமர ஜனங்களை போல் அம்மா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருந்ததுனால அவங்கள பற்றி செய்திகள் நிறைய பரவலை. ஜனங்களுக்கும் அவ்வளோவா தெரியாது. ஏதோ ஒரு அம்மா அப்படின்னு நினச்சி போயிடுவாங்க. ஆனால் வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல இடங்கள்லேயும் அம்மாவுடைய இதெல்லாம் வச்சுருக்காங்க, பூஜையெல்லாம் வச்சுருக்காங்க. வட இந்தியாவிலேருந்து எங்கே போனாலும் அம்மாவுக்கு தெரியாத ஆசிரமங்கள் கிடையாது. அப்படி நீண்ட காலமாக வாழ்ந்தவங்க. கன்னியாகுமரியில் வாழ்ந்த மாயம்மா அவர்கள் 1986ஆம் ஆண்டு தான் முக்தி அடைய வேண்டும் என்று கூறியும் அதற்கான இடத்தை தேர்வு செய்தும் தன் சீடரிடம் கூறினாராம். அம்மாவை அழைத்து கொண்டு இந்த சேலத்திற்கு வந்தார் அவரது சீடர். அவர் வந்த பிறகு இந்த இடத்தில்தான் அவர்கள் தங்கினார்களாம். அப்போது இந்த இடம் வெறும் பொட்டல் காடாக இருந்ததாக கூறப்படுகிறது. கடைசியில் கன்னியாகுமரியிலேருந்து சேலத்துக்கு
86ல் இங்கே வந்தோம். வந்தோடனே ஜீவசமாதி ஆகிறதுக்காக அம்மா ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பொட்டல் காடாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஜீவசமாதி வெளியே ஒரு 4 அம்மா இது ஏற்பாடு பண்ணாங்க. அதனால் இங்கே வந்து ஒரு 6 வருஷம் வாழ்ந்துட்டு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் முன்னாடி உட்காந்து ஜீவசமாதி அடைந்தார்கள் அம்மா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோயிலை கட்டினோம். கோயில் மாதிரி ஒரு தியான மண்டபம் மாதிரி. அதனால் ஜனங்கள் அமைதியாக வந்து இங்கே வந்து தியானம் ஜபம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவரவருக்கு வேண்டிய வரங்களை கிடைக்கிறதாக எல்லாருமே சொல்கிறாங்க. பல நோய் நொடிகள், தீராத பிரச்சனைகள், சுத்தமாக மனம் வந்து ரொம்ப அமைதியாகும். எவ்வளோ சஞ்சலத்தில் வந்தாலும் இங்கே வரும்போது அமைதியாகும். அதுக்கான சூழ்நிலையும் இடமும் சக்தியும் இருக்குங்கிறது அவரவர் வந்தாவே தெரியும். நாம் சொல்ல வேண்டியதில்லை. கன்னியாகுமரி பகுதியில் மாயம்மா அவர்கள் வாழ்ந்தபோது அங்கு இருக்கும் படகு ஓட்டுபவர்களிடம் மிக சகஜமாக பழகுவாராம். அவர்களிடம் ஒரு நட்பு இருந்தது. மேலும் கடலில் நீந்துவது என்பது மாயம்மா அவர்களின் பொழுதுபோக்காகவும் இருந்தது. அம்மா வந்து கடல்ல, கன்னியாகுமரி கடல்ல 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறவங்க வந்துட்டு, மாயமா நீ அந்த ஊருக்காரங்க, மாயமா யாரு எந்த போட்டில் நீ வந்த, ஏன் இங்கே கீழே இருக்கிற கடலில் இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கரைக்கு போகலாம் வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அம்மா வந்துட்டு போட்டில் ஏற மாட்டாங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அந்த மீனவர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, ஒரு நீர்த்தாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு நீரில் வாழக்கூடிய ஒரு பறவை, அது முழுகிற மாதிரி டக்குன்னு முழுகுவாங்க. முழுவிட்டு அவ்வளோதான். அப்புறம் மீனவர்கள் வந்து அந்த போட்டு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அது கரைக்கு வரும். அவங்க வரும்போது பார்த்தா கரையில் அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் அம்மா காமிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை இங்கே ஆசிரமத்தில் இந்த இடத்துல ஒரு நாய் ஒரு வாரமாக சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தது. அந்த நாய் ஒரு வாரம் படுனாங்களா எனக்கு கொடுத்து பார்த்தோம். கொடுத்து தண்ணி ஆகாரமே எடுக்கலை. ஒரு மாலையில் ஒரு வாரம் கழித்து மாலை நேரத்தில் மண்ணு எந்திரிச்சு சமாதிக்கு போய் படியேறி சமாதி மேலே நின்று 3 சுற்று கரெக்டாக 3 சுற்று சுற்றி முன்னாடி வந்து அப்படியே படுத்து உயிரை விட்டுச்சு. இது ரொம்ப அற்புதமான சமாச்சாரம். நமக்கு உயிர் போகுதுங்கிறது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த நாய் வந்து ஒரு வாரமாக படுத்திருந்த நாய் எழுந்து வந்து அது கரெக்டாக அம்மா சமாதியை 3 சுற்று சுற்றி முன்பகுதியிலேயே அப்படியே படுத்து வாயை திறந்து அப்படியே மூச்சு விட்டுது. இதை நான் கண்ணாட பார்த்தேன். இது ஒரு பெரிய அதிசயம், அற்புதம். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கிறது. அது வந்து நமக்கு சொல்லத்தும் முடியாது, வாயால் சொல்ல முடியாது, வந்து அனுபவிக்க தான் முடியும். அம்மாவுக்கு வயது வந்து ஒரு நமக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப முதுமையானவங்க, ரொம்ப ரொம்ப முதுமையானவங்க. பூண்டி மகான் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர், அவர் வந்து அம்மாவுக்கு 480 வயசோ 470 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும். ஆனால் அம்மா வந்து உடம்பை பார்த்தீங்கன்னாக்க ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. நானே பார்த்துருக்கிறேன். ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கிறேன். வயது இருக்கலாம், 400க்கு மேலே இருக்கலாம், அவர் சித்தர் சொன்னதுனால. ஆனால் என்னுடைய கணக்கு பிரகாரம் நாமெல்லாம் பார்த்தா நம்ம வயசு மதிப்பிட முடியாது. ஆனால் பேசுனாங்கன்னா அந்த வயசுக்கு அந்த உடலுக்கும் அந்த பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு இளம் வயது காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசுகிற மாதிரி கணீர் கணீர்னு பேசியிருக்காங்க. தமிழர்கள் மட்டுமல்ல, கேரளாவைச் சேர்ந்த உயர் பதவியில் உள்ள ஒருவரும் அம்மாவின் தீவிர பக்தராவார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம், வாமதேவன் பேர். முன்னாடி ஞான் ஐயா சுவாமி கோவில் திருவனந்தபுரத்தில் அங்கே இருந்தாக்கும் ഈ ആത്മീയ பிரயாணம் தொடங்கினது. அங்கே போயதுக்கப்புறம் சமாதி ஜபம் சமாதி தியானம்னு பேசக்கூடிய 2 முறை படிக்கிறதுக்காக ஐயா சுவாமி என்னை இங்கே அனுப்பியாச்சு. நான் அதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி நான் இப்போது குப்பையிலே கிடந்த என்னை குப்பமேனியாக்கி மாற்றியாச்சு. பாக்கியுள்ள எல்லாம் குலபதியும் சாரும் பேசியதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. மனிதர்கள் மட்டுமல்ல, இங்கு வரும் விலங்குகள் கூட மாயம்மாவில் அருளினால் உயிர் பெற்ற நிகழ்வுகள் இங்கு நிறைய நடந்திருக்கிறதாம். இங்கே நாய் ஒன்று, ஒரு 8 வயசு நாய் ஒன்று இருக்கிறது. அந்த நாய்க்கு கழுத்தில் 2 பக்கமும் கட்டி வந்தது.
வண்டியில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வைத்தியம் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சா அந்த வண்டியிலேருந்து எகிரி குதிச்சு கோயிலுக்குள்ளே போய் படுத்துக்கிச்சு. மாயம்மா சமாதி பக்கத்தில் போய் படுத்துடுச்சு. சமாதி பக்கத்தில் படுத்த நாய் ஒரு 10-15 நாட்கள் வெளியே வரல, அங்கேயே கிடந்தது, அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்தது. அந்த நாய் இப்போ குணமாயிடுச்சு, வைத்தியமே பண்ணலை. அங்கே அம்மா பக்கத்தில் அந்த சமாதி பக்கத்தில் ஒரு 10-15 நாள் படுத்து இருந்த நாய் இன்னைக்கும் அந்த நாய்க்கு அந்த கழுத்தில் இருக்கிற அந்த வடு அப்படியே இருக்குது. ஆனால் நாய் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அப்படி வியாதிகள் நிச்சயமா இங்க அம்மா கிட்ட வந்து ப்ரே பண்ணா வியாதிகள் நிச்சயமா குணமாகும். தன்னை நாடி வரும் ஒவ்வொரு பக்தர்களின் குறைகளையும் தீர்த்து வைத்திருக்கிறார் நம் மாயம்மா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பல நோயாளிகளின் நோய்களையும் தீர்த்து அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார். இவ்வாறு தன்னை நாடி வரும் ஒவ்வொரு மக்களின் குறைகளை தீர்த்து கொண்டு இருந்த மாயம்மா 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் சமாதி நிலையை அடைந்தார். இசைஞானி இளையராஜாவும் அம்மாவின் தீவிர பக்தராக இருந்துள்ளார். அவர் மட்டுமல்ல, இந்தியாவைச் சேர்ந்த பல பிரபலமான நபர்களும் அம்மாவின் அருளை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1992 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி பகலில் எல்லாரும் பார்க்குற மாதிரி உட்காந்து சொல்லிட்டு ஜீவசமாதி தன்னுடைய உயிரை அடக்கத்தை பண்ணிட்டாங்க. அதில் பல இளையராஜாக்கள் மற்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்து சமாதிக்கு வந்திருந்தாங்க, வந்து செய்து எல்லாம் போயிட்டாங்க. அவர் எத்தனையோ முறைகள் வந்திருக்காரு, அந்த கன்னியாகுமரியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு அவர் இளையராஜா. பக்தர் தான். அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஜனாதிபதி ஜெயில் சிங் இருக்கார், இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க பல பேர். ஆனால் வெளியில் நாம் வந்து அதை விளம்பரப்படுத்தி பெருசாக்கலை. ஏன்னா அம்மா அந்த விளம்பரத்தை விரும்ப மாட்டாங்க. அதனால் அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. சாந்தி இல்லாதவர்கள், அமைதி இல்லாதவங்க, குழப்பங்கள் இல்லாதவங்களுக்கு இங்கே வரும்போது ஒரு பெரிய நிம்மதியும் அமைதியும் கிடைக்குது அப்படின்னு இப்போவும் கூட சொல்கிறாங்க எல்லா பேரும். தியானம் பண்ணுறவங்க, ஜெபம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு சக்தி பரவுறதாக அவங்களே சொல்கிறாங்க. வேணால் நீங்களே இருந்து பார்க்கலாம். தியானம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பவர்கள் முதலில் வர நினைக்கும் இடம் இந்த மாயம்மா கோயில். ஒவ்வொரு தியான அமைப்புகளிலும் உள்ள நபர்கள் இங்கு வருவதன் மூலம் தம்முள் இருக்கின்ற உள்ளுணர்வை பெற முடியும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் வந்து அமர்ந்தாலே தம் மனதிற்குள் ஒருவிதமான ஒரு அற்புதமான அமைதியான சூழ்நிலை உருவாகிறது என்று இங்கு வரும் பக்தர்கள் கூறுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் இங்கு வந்து வணங்கி செல்லும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள் அழிந்து நல் எண்ணங்கள் உதயமாகிறது. மேலும் உடல்நல குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் அவை முற்றிலுமாக நீங்கிவிடுகிறது என்பது இந்த மாயம்மா கோயிலின் தனி சிறப்பு. தனபாலிங்க, நான் காடையாம்பட்டியிலேருந்து வரேன். காடையாம்பட்டி இளமலி காடையாம்பட்டிலேருந்து வரேங்க. என்னை ஒரு ஐயா கூப்பிட்டு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருந்தேன். காது சவுண்டு கேட்டு இருக்கும், சில உமாவியாக இருக்கும். லீவு கிடைச்ச டைமில் வந்து தவம் பண்ணுவேன். உட்காந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு. அப்படியே அங்கேருந்து வந்து டெய்லி வாரத்தில் ஒரு நாளைக்கு, மாதத்தில் ஒரு நாளைக்கு லீவ் ரெஸ்ட்டு கிடைக்கிற டைமுக்கு இங்கே வந்துடுவோம். வந்து தியானம் பண்ணும்போது நல்லா உடம்பு அன்னைக்கு வந்தோம்னா அப்படியே ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு அந்த ரிலாக்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் எந்த எதிர்பார்த்தோ விட இல்லைங்க. அங்கேருந்து வந்து உட்காருவோம், டைரன்ஸாக ரொம்ப உட்காரோம். அப்படியே உட்காந்தோம்னா அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு அரை மணி நேரத்துலேயே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ரிலாக்ஸு, அப்படியே ஃப்ரீ ஆகிடுவோம். எவ்வளோ கடினமாக வந்தோம்னா அப்படியே ஃப்ரீ ஆகி ஓப்பனாக அப்படியே. இப்போ நான் இந்த மாதிரிலாம் பேச முடியாது, கொஞ்சம் உழப்பெரிப்பேன் வீட்டில் தானாக, யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டேன், அப்படியே இதாக இருப்பேன். ஆனால் இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோமா அப்படியே உடம்புலாம் புத்துணர்ச்சி, அப்படி ஜாமுன்னு நீட்டாக பேசுவோம். உடல் நல்லாயிருக்கும். சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் சந்திப்போம்.